ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதா, புதிய திருத்தங்கள் தேவையா என்கிற அம்சங்கள் மீது முக்கிய விவாதம். டெல்லியில் நிலவும் காற்று மாசு குறித்து விவாதம் நடத்த காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். காற்று மாசு பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய மாநில பாஜக அரசுகளை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி இன்று போராட்டம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நிவாரண உதவிகள். நெசவு மற்றும் கைத்தறித்துறை சார்பில் சென்னையில் இருந்து இலங்கைக்கு கப்பல் மூலம் வேஷ்டி சேலை போர்வைகள் அனுப்பி வைப்பு. தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் இன்று மீண்டும் போராட்டம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் வன்முறையில் ஈடுபட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 13 பேர் கைது. காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தி தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. திருப்பரங்குன்றத்தில் அமைதியான சூழல் நிலவ 144 தடை உத்தரவு நீட்டிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மணலி புதுநகரில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் படிப்படியாக மழையின் அளவு குறையும் என வானிலை மையம் தகவல். தொடர் மழை பெய்த போதும் சென்னையில் 22 சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் தேங்கவில்லை. சுரங்கப்பாதைகளில் வாகன போக்குவரத்து சீராக உள்ளது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். பைலட் பற்றாக்குறையால் நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் 2வது நாளாக ரத்து. சென்னை விமான நிலையத்தில் 12 மணி நேரத்தில் மொத்தம் 39 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது குறித்து விசாரணை நடத்த விமான போக்குவரத்து துறை உத்தரவு. 48 மணி நேரத்தில் நிலைமை சீராகும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் உரிமையாளர் ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக காலமானார். ஏவிஎம் சரவணனின் உடல் சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பு. தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம். 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் அலுவலர்கள் நியமனம். சபரிமலை தங்கம் திருட்டு விசாரணைக்கு மேலும் 1 மாத கால அவகாசம். கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி. சேலம் அருகே பெண்களை ஆபாசமாக திட்டி சரமாரியாக தாக்கிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். ராய்ப்பூரில் நடைபெற்ற 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது. UEFA மகளிர் கால்பந்து தொடரில் ஜெர்மனியை வீழ்த்தி மீண்டும் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின். 70,000 ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.